நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி. அவர் மன்னிப்பு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கார் அமைச்சர்கிட்ட. என்ன அதனால் நீங்கள் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், எப்படியாவது ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி நேரேட்டிவை எப்படி ஜிஎஸ்டிக்கு ஏதோ இந்த அரசாங்கம் குத்தம் பண்ணது மாதிரியா, அப்பத்தாக்கு டேக்ஸு அம்பானிக்கு டேக்ஸ் இல்லைன்னு, எந்த கூட்ஸும் அம்பானிக்கு டேக்ஸ் இல்லை அப்பத்தாக்கு இருக்குது, அதை நாம் எல்லாரும் ரிலே பண்ணுறோம்ல. அப்படி ஒருத்தர் பேசுகிறாருல்ல, சர்வ முட்டாள்தனமான பேச்சு அது. இல்லை ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லைங்கிற நேரேட்டிவ், இது ஆன்டி சென்டர் நேரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக. அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குமானால் நீங்கள் கன்சர்ன்டு பர்சன்ட்டே கேட்குறதுல எனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்க முடியுமா? இல்லை. அதனால் இந்த இஷ்யூவை வந்து எப்படியாவது ஒரு ஆன்டி சென்டர் நேரேட்டிவை செட் பண்ணி போடணும்னு நினைக்கப்படாது. அதனால் லீவ் இட். அவர் வந்தார், கேட்டார், அவரோட அனுமதியில் தான் ஏற்பாடானது அப்படின்னு நான் சொன்னால், ராஜா இந்த மாதிரி சொன்னார்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இது ஒன்றும் கோர்ட் இல்லை, கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை. நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன். அதோடு கூட நீங்கள் அவரையே போய் கேட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் அதான் இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேன்னா. அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து நான் அவரோட பேசணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா? அதனால் இட்ஸ் நாட் அ கோர்ட், யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ. அதனால் நீங்கள் தேவை ஏற்பட்டால் கன்சர்ன்டு பர்சனையே கேட்டு நீங்கள் நியூஸில் போடுங்க. எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. அது நாங்களாக அவரை கேட்கவும் சொல்லலை. ஏன்னா திருமதி வானதி சீனிவாசன் ஸ்பாட்டில் இருந்தவங்க, அவங்க மகளிர் இந்திய தேசிய தலைவி. அவங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசாக விவரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி பேச அவசியம் இல்லை. பாருங்க, பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. யாரு? நீங்கள் நல்ல வேளையாக ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இண்டியனை, இந்த நாட்டுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு நபரை பற்றி கேட்டுட்டீங்க. ஐ தேங்க்யூ ஃபார் இட். என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர்! இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா, மாண்புமிகு பிரதமர் சொன்னது தான். ஒரு மாணவன் நான் 99 வாங்கிட்டேன் 99 வாங்கிட்டேன் 99 வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக ஓடின்னு இருக்கார். அப்போ தான் டீச்சர் வந்து, அப்பா நீ வாங்கின 99 100க்கு 99 இல்லை கண்ணு, 543க்கு 99ன்னு சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு. ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் யாரோட அவர் வாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம், யாரோட அளவலாவி கொண்டு இருக்கார்? இலாஸ் உமர், அமெரிக்கன் செனட்டர். அவர் பாகிஸ்தானோட செலவில் ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர். அதோடு மட்டுமல்ல, அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்டில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க. இன்னைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார்? இந்த அம்மாவை சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார். ஏன்னா இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர். நம்ம மன்னார்குடி பக்கத்தில் இருக்க பையா நாடு தான் அவங்க ஊர். அந்த மாதிரியாக இந்த அம்மா சோமாலியாவிலேருந்து வந்த இந்திய விரோத சக்திகள், இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்னாபிங் வித் தம். இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம்? அதனால் அப்படிப்பட்ட நபரை பற்றி இங்கே ரெஃபரே பண்ணாதீங்கிறேன் நான். ஐ வில் நாட் ஆன்சர். ஏன்னா இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு நினைக்கிறாரோ? முகமது யூனுஸ் யார்? பங்களாதேஷினுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உட்காத்தி வச்சிருக்கிற ஒரு பப்பெட். அந்த மாதிரி ஆகிற எண்ணம் இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பற்றி நாம் ஏன் பேசணும்? இந்த நாட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுகிறார், என்ன நினச்சி பேசுகிறாருன்னு தெரியலேன்னு. ஆகவே நீங்கள் அவரை பற்றி இங்கே கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அப்படி தான் பேசுவார் அவர்.